குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2024 செவ்வாய்க்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்குண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு, சுப நேரங்கள், பஞ்சாங்க நிலை, கிரக சஞ்சார நிலை, இது எல்லாத்தையுமே பார்த்துருவோம். இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். மறுநாள் அதிகாலை 4:09 வரை. இன்றைய திதி சஷ்டி திதி காலை 7:05 வரை. இன்றைய கரணம் மணிசை கரணம் காலை 7:05 வரை. இன்றைய நித்திய நாம யோகம் சாத்தியம் நாம யோகம் இரவு 10:23 வரை. இன்றைய சுப நேரங்கள் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, மேலும் 10 மணி முதல் 12 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பை முதல்ல பார்த்துடலாம். சனி பகவான் ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். 9 பாவங்கள் முடிஞ்சது. இன்றைக்கு 10ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன? ஒரு தொழில் காரக கிரகம், தொழிலுக்கான ஜீவனத்திற்கான காரக கிரகம் சனி பகவான். அவர் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருப்பது நல்லதான்னு கேட்டால் 100% நல்லது. கடின உழைப்பாளியாக ஜாதகரை மாற்றுகிறது, கடின உழைப்பாளியாக மாற்றுகிறது. அதிகப்படியான சிக்கனம் இவர்கிட்ட தென்படும். காசு பணம் செலவு பண்ணுறது பிடிக்கிறதுல அவ்வளவு சிக்கனம் பார்ப்பாங்க. சில பேர் இவர்களை கருமி, அதாவது கஞ்சத்தனம் பிடித்த நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நடைமுறைக்கு எது சாத்தியமோ, எது வேணுமோ, எது தேவையோ அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒரு பொருளை வாங்கினா கூட அவ்வளவு ரிசர்ச் இருக்கும் அதில். ஸோ அது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. கடமை கண்ணியம் நீதி நெறி தவறாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை படைத்தவர். அதை கோடு போட்டு வாழ்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய நபராக இருப்பார். தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்களுக்கு. தன்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து தன்மானத்தோடு இருக்கணும் நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. எதுலேயும் ஒருத்தர் ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். அதே போல் பொருளாதார சேர்க்கைகளும் இவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும். வியாபார தந்திரம் தெரிந்தவர், பொருளாதார சேர்க்கை நல்லாவே இருக்கும். இங்கே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்துன்னா தாயாரோட உடல்நிலையில் அப்பப்போ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் 10ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இறுதியில் நல்ல வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். தோல்வி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது. ஓகே, இப்போது இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேஷத்தில் சுக்கிரன், சூரியன், குரு. கன்னி ராசியில் கேது பகவான். தனுர் ராசியில் சந்திரன். மீன ராசியில் புதன், ராகு, செவ்வாய். கும்ப ராசியில் சனி. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த நாளானது பிறக்குது. இன்றைய நாளுக்குண்டான ராசி பலனை பார்த்துருவோம். முதல்ல மேசராசி. மேசராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக எதையும் மறைக்காம செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. மனதிற்கு பிடித்த விஷயங்களை யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் அவ்வளவு வேகமாக அவ்வளவு ஆக்ரோஷமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்களில் கோபம் அப்படிங்கிறது, ஈகோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு சூழல். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டிங்கன்னா போதுமானது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுடைய திறமை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சி அத்தனைக்கும் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தாய் வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அவர்களுக்காக உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசுகளை இறக்க வேண்டிய ஒரு சூழல். மனம் விரும்பி அந்த விஷயங்களை செய்வீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனத்தில் கவனம். வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் வண்டியில் பெட்ரோல் இருக்கா, அல்லது டயர் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கா, இல்லை லைசன்ஸ் இது மற்ற எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு வண்டி வாகனத்தை இயக்குவது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. உங்களுடைய திறமை எவ்வளவு இருந்தாலும் அதன் மூலமாக பயன் இல்லாமல் அலைச்சல் மட்டுமே மிச்சமாகும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3.
அடுத்ததா மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை பெற்றுத்தரும். தேவையான நேரத்தில் தேவையான நபரிடமிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது. இதற்கு முன்பு என்ன தடைதாமதங்கள் இருந்தாலும் அத்தனையும் தகர்த்து வெற்றி வாய்ப்பை உங்களிடம் தக்க வைத்துக் கொள்ள கூடிய ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்த கடகராசி. பேச்சில் அவ்வளவு கம்பீரம் தென்படும். யாருக்கும் அடிபணிஞ்சு போகக்கூடாது, நம்ம தில்லா கெத்தா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய வார்த்தைக்கு இன்று மதிப்பும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே பேசி சாதிக்க முடியாத காரியங்கள் இல்லை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுபோல் உங்களுடைய காரியங்களை இன்னைக்கு பேசிய சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு, பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாக கொண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பொறுப்புகளை தேடி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுகிறது. உங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு யாராவது ப்ரொமோஷன், அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்பட மாட்டீங்க. வாலண்டியராக இதை செஞ்சால் அது நல்லாயிருக்கும், இப்படி பண்ணலாம், டெவலப்மெண்ட் ஆகலாம், நான் செஞ்சாலும் நீங்கள் செஞ்சாலும் மொத்தத்தில் எனக்கு அந்த காரியம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநலமான மனம் இன்று உங்களிடம் வெளிப்படும். பொதுநலவாதியாக நடந்து கொள்வீர்கள். அதனால் சில விஷயங்களை இறங்கி வேலை செய்வீங்க, அது நல்லபடியாக சக்ஸஸும் கொண்டு வந்துடுவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒருபடி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது சொல்லிடலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி கொஞ்சம் இல்லை, நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இன்னைக்கு வயது மூத்த நபர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள மேக்சிமம் அனுசரித்து போகிறதுக்குண்டான வழிகளை பாருங்கள். தந்தை ஸ்தானத்தில் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட தான் அந்த பிரச்சனை வரும். மேலதிகாரிகள் மூலமாகவும் அந்த பிரச்சனைகள் வரும். தேவையில்லாத அலைச்சலும் பொருள் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கவனமுடன் தந்தையை பாற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய வெற்றிக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவியும் பக்கபலமும் மிக மிக அவசியமான ஒன்று. அது முழுமையாக இன்று கிடைக்கும். உங்களுடைய காரியங்கள் என்று எடுத்த காரியங்கள் அனைத்துமே, திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். நிறைய ஆசைப்படாதீங்க, இங்கே பிரச்சனை. நிறைய ஆசைப்படாமல் என்ன செஞ்ச வேலைக்கு உண்டான பணம் கிடைச்சா போதும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அது கட்டாயம் கிடைக்க போகுது. நல்ல நாள் இன்னைக்கு உங்களுக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததாக விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வேலையில் தொழிலில் அதிகப்படியான அலைச்சல்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுயதொழில் பண்ணவங்களாக இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் எதிரிகளால் சில விஷயங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த எதிர்ப்புகள் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் அவர்களை ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது. அதே போல் தாய்மாமன் வழி உறவுகள்கிட்ட சின்ன சின்ன கசப்புகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அவர்களை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததாக தனுர் ராசி. தனுர் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்குங்க. உங்களுடைய செல்வாக்க, உங்களுடைய அதிகாரத்தை எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அந்த நேரத்தில் அந்த இடத்துல சரியாக பயன்படுத்தி அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவதனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம்
இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நல்லா பாருங்க, தாய் வழி உறவுகள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் மூலமாக தேவையில்லாத மன சங்கடங்களும் மன அழுத்தங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. நான் அப்படி பண்ணிடுவேனாக்கும், இப்படி பண்ணிடுவேனாக்கும், எங்கிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு வெளியில் பீதிக்க கூடாது. அப்படி எதாவது செய்யும்போது அதன் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகளே மிச்சமே தவிர உங்களுடைய பெருமையை வெளியில் சொல்லும்போது அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்காது. கூட உங்களுடைய பெருமையை சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய மைனஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சு உங்களை அவமானப்படுத்துறதுக்குண்டான வேலைகளை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் அந்த இடத்த விட்டு விலகி இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் கவனம், அதிக வேகம் இன்றைக்கு கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் மிகச்சரியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது அனைவருக்கும் வெளியில் தெரியும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அக்கம் பக்கத்தினரோட உதவிகளும் கிடைக்கும். உங்கள் மூலமாக அக்கம் பக்கத்தினர் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு வருவாங்க. இளைய சகோதரத்துக்கு இன்றைய நாள் கொஞ்சம் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வேலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் தடங்கல்கள் இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத நேரத்தில் பேசுறதுனால சின்ன சின்ன எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு வகையில் கையில் காசு பணம் பொருளது, கடன் வாங்கியாவது கையில் காசு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. குழந்தைகளுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் சூடான வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன நெகட்டிவ்லேருந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. ஓகே, உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.